சில வாட்டி மேட்சஸ்லாம் தோத்ததுக்கு அப்புறமா வந்து மண்டை சூடாகி ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும்னு தோணும் மேட்ச் கரெக்ஷன் கொடுக்கறதுக்கு. அப்பதான் கொஞ்சம் காம் ஆகும். சரி நம்ம கொஞ்சம் இதுக்கு வருவோம், கொஞ்சம் சேனா பேசுவோம், கொஞ்சம் ஒரு மீனிங்ஃபுல்லா பேசுவோம். ஏன்னா உடனே பேசினா அப்படியே நம்ம ரேண்ட் ஓவர்ல போயிட்டு ஊ இன் கத்தி கத்தி நம்ம வந்து இதுவாயிடுவோம். சரி ஓகே நானும் அப்படி பண்ணலாம்னு யோசிச்சேன். சரி ஏன்னா சம்டைம்ஸ் வந்து தோத்ததுக்கு அப்புறமா ஒரு நாள் தோத்துட்டு நீங்க வந்து ஃபீல் பண்ணீங்க, அடுத்த நாள் வந்து கொஞ்சம் காம் டவுனா சில் ஆவீங்க, அப்ப கொஞ்சம் பெட்டரா மேட்ச் பார்த்துட்டு சொல்லணும்னு தோணும். ஆனா அந்த மாதிரி ஒரு மேட்ச் பார்த்ததுக்கு அப்புறமா நான் நேத்தையோட இன்னைக்கு அதிகமா கோவமா இருக்கு. ஏன்னா வந்து நீ இதுவே வந்து இங்கிலாந்து வந்து அர்ஜென்டினாட்ட போயிட்டு 4-3 4-5 செருப்படி வாங்கியிருந்தான்னா நான் வந்து கோப்பட்டிருக்க மாட்டேன். ஏன்னா வந்து கேவலமா ஆடணும், படி கேவலமா ஆடணும். சம்டைம்ஸ் ஒன்றும் அது வந்து அப்படி ஆயிடுச்சு. வி ஜஸ்ட் இன் டர்ன் அப், அதை வந்து தலையெழுத்துன்னு விட்டு போயிடலாம். ஆனா இந்த மாதிரி கையில இருந்த மேட்சை கோட்டை விட்டு லூசிங் அது ஒண்ணு. இப்போ வந்து தோக்கது எல்லா ஸ்போர்ட்லயும் நடக்குது. அது வந்து எல்லா கேம்ஸ்ல தோக்கதுக்கு சகஜம், அதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. பட் த வே யூ லூஸ்ங்கிறது தான் எப்படின்னு இது. ஏன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து ஓகே இங்கிலாந்து கோல் அடிச்சாங்க, அதுக்கப்புறமா ஹவு தே லாஸ்ட் இட்ங்கிறது தான் அதுதான் என்னால ஏத்துக்கவே முடியாது. லைக் வந்து நான் இப்பயே சொல்றேன், ஓவர் ரியாக்ஷன் சொல்லலாம். ஈவன் தோ இட்ஸ் பீன் ஒன்லி ஒன் டோர்னமெண்ட். தாமஸ் டுக்கல் பாய், நீ வேலைக்கு ஆக மாட்ட. சத்தியமா சொல்றேன், நீ வேலைக்கு ஆக மாட்ட. ஐ எம் சாரி. சவுத் கேட்டை வந்து தூக்கிட்டு உன்னை கூட்டு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ்ல நம்ம வந்து செமிஃபைனல் குவார்டர் ஃபைனல் தாண்டி போக மாட்டேங்கிறோம், ஃபைனல் போய் ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் உன்னை கூட்டு வந்தா. நீ சவுத் கேட்டை விட பண்ணுவேன்னு பார்த்தா சவுத் கேட் மாதிரியே பண்ற நீ. அதை பத்தி நான் ஃபர்தர் டிஸ்கஸ் பண்ண நானே. வெல்கம் பேக் டு பிபி டாக்ஸ். உங்களை வரவேற்கிறேன். த டே ஆஃப்டர் the 2 days after அப்படின்னா கூப்பிட்டுக்கலாம். இங்கிலாந்து அர்ஜென்டினாட்ட செமிஃபைனல்ல 2-1 தோத்து இன்னொரு வருஷமும் போகி இன்னொரு வருஷமும் வந்து இட்ஸ் கமிங் ஹோம்னு கேட்ட நம்பிக்கையை வச்சுக்கிட்டு வீணா போகி 60 years ஆச்சு. இங்கிலாந்து மென்ஸ் டீம் ஒரு கப் அடிச்சு. நீ இதுக்கப்புறம் எப்ப அடிப்பாங்கன்னு தெரியாது. யூரோ 2028 எனக்கு நம்பிக்கை இல்லை. பிகாஸ் டுக்கல் வில் ஸ்டில் பி மேனேஜர். எஃப்ஏ வந்து பேக்கிங் கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஐ எம் நாட் ஹோப்ஃபுல் பட் யூரோ 2028 ஆல்சோ. ஏன்னு நான் சொல்றேன். ஸோ மேபி வேர்ல்ட் கப் 2030க்கு வந்து ஹோப் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இஃப் தாமஸ் டுக்கல் இஸ் சாக்ட் அண்ட் இஃப் ஆக்சுவலி பிரிங் இன் மேனேஜர் ஹூ வாண்ட்ஸ் டு கொஞ்சம் அட்டாக்கிங் மைண்ட் செட் இருக்க ஒரு மேனேஜர். ஏன்னா வந்து பிராக்மேட்டிக்ங்கிறது ஒண்ணு, பட் ஓவர் டிஃபென்சிவ் அண்ட் இது அட் சர்டன் பாயிண்ட்ஸ்ங்கிறது வந்து அது வேற. அதுதான் நம்ம இது பண்ணோம். சரி கேம் ஸ்டார்ட் பண்ணோம். ஆப்வியஸ்லி அர்ஜென்டினா கமிங் ஆஃப் வேரியஸ் லேட் வின்ஸ். ஏன்னா அர்ஜென்டினா வந்து எப்படின்னா சில கேம்ஸ் பார்ப்பீங்க லைக் அவ்வளோ சூப்பரா ஆடுற மாதிரி இருக்காது. பட் எப்படியும் அந்த கிளட்ச் மூமெண்ட்ஸ்ல லாஸ்ட் மினிட்ஸ்ல வந்து கேம் இது பண்ணுவாங்க. ஒரு மோமெண்ட் ஆஃப் மேட்னஸ் அந்த மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி டீம்ஸ்லாம் வந்து இன்னைக்குமே நீ ரைட் ஆஃப் பண்ண முடியாது. நீ வந்து 2-0 ஒப்பே இருக்கலாம், பட் த கேம் இஸ் நாட் ஓவர் அன்டில் யூ மேக் இட் ஓவர் 3-0 அந்த மாதிரி. இங்கிலாண்டும் அந்த மாதிரி தான், நாட் பிளேயிங் கிரேட், பட் மோமெண்ட்ஸ் இறந்த ஹாரிகேன் வச்சு ஜூட் பெலிங்ஹாம் வச்சு வி காட் ஓவர் த லைன். சரி ஓகே யார் வந்து ஒன்னும் கிளச் ஆக போறா? இப்போ வந்து மெஸ்ஸி என்சோ ஃபெர்னாண்டஸ் ஒரு பக்கம் கிளச்சா இருக்க போறாங்களா, பெல்லிங்ஹாம் கேன் ஒரு பக்கம் கிளச்சா இருக்க போறாங்களான்னு ஒரு போட்டியா இருந்துச்சு. டு பி ஃபேர் ஃபுட்பாலுங்கிறத விட அடிதடி போட்டி மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இஷ்டத்துக்கு ஃபோல் பண்ணிட்டே இருந்தாங்க. லைக் யார்ட்டுமே ரியலி வந்து மொமெண்டம்னே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒருத்தர் மாத்தி ஃபவுல் பண்ணது, ஒருத்தர் பிளேயர் ஸ்டாப் பண்ணது, இது அதுன்னு சொல்லிட்டு ஃபவுல் பண்ணி தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எதுவுமே இல்லை. பிக்ஃபோர்ட் didn't have a great deal to do. மைமாட்டியஸ்க்கும் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. அட்டாக் வைஸ்ல கொஞ்சம் சஸ்ஸா தான் இருந்தானுங்க. ஐ ஃபெல்ட் இங்கிலாந்து டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப். அர்ஜென்டினா வர் ட்ரைங், பட் அந்த ஃபைனல் பாஸ் இது பண்ண முடியல அவங்களால. இங்கிலாந்து டோ த சேம், அவ்வளோ பெருசா அட்டாக் பண்ணதுக்கு எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து தாமஸ் டுக்கல் வந்து ஹீல் பிரிங் ஆன் அட்டாக்கிங் சேஞ்சஸ் ஒரு கொஞ்சம் மைண்ட் செட் மாத்தி ஏதாவது பண்ணோடுன்னு பார்த்தா ஓரளவுக்கு கொஞ்சம் கேம் ஓப்பன் அப் பண்ண ஆரம்பிச்சது. அர்ஜென்டினா ஓப்பன் அப் ஆரம்பிச்சாங்க, இங்கிலாந்து ஓப்பன் அப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் இங்கிலாந்து வந்து அவுட் ஆஃப் த ப்ளூ வந்து ஒரு கவுண்டர்ல வந்து ஸ்கோர் பண்றாங்க. மார்கன் ராஜர்ஸ் இன்வால்வ் இன் பிளே, ஹாரி கேன், ராஜர்ஸ் ஒரு பால் கார் அண்ட் டிஃபெண்டரோட பிளைண்ட் சைடு பிடிக்க ஹி புட்ஸ் இட் 1-0. இங்க திங்கிங் ஓகேடா இங்கேருந்து வந்து we are 1-0 up in a semi final. அடுத்த இன்னும் கொஞ்சம் அட்டாக்கிங்கா போயிட்டு இன்னும் கொஞ்சம் அட்டாக்கிங் சப்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கோ ஃபார் த கில் அர்ஜென்டினா மாதிரி ஒரு டீம் அகைன்ஸ்டா. அண்ட் தென் அதுக்கப்புறமா வந்து வீக்கெண்ட் எப்படியோ ஒரு ஃபைனலுக்கு வந்து கனவு காணலாம் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். நான் மட்டும் இல்ல, நிறைய இங்கிலாந்து ஃபேன்ஸ் அப்படின்னு தான் நினைச்சிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் கீப் ஆன் அட்டாக்கிங் அண்ட் வந்து செகண்ட் கோல் அடின்னு. ஆனா தாமஸ் டுக்கல் வந்து என்ன நினைச்சான்னு தெரியல. அதாவது என்ன யோசிச்சான்னா, சரி ஓகே 1-0 போதும், இந்த நம்ம வந்து ஃபுல்லா அல்ட்ரா டிஃபென்சிவா போயிட்டு நம்ம அப்படியே உட்காந்துடலாம், எந்த ஒரு 2-3 அட்டாக்கரை தூக்கிட்டு ஃபுல்லா எல்லா 6-7 சென்டர் பேக்கை போட்டு
கேம் ஓட்டிடலாம், கேம் ஒப்பேத்திடலாம் அப்படின்னு அவன் நினைச்சிருந்தான் போல. பிகாஸ் எனக்கு ஒண்ணு புரியல, why are you sitting back at 1-0? 1-0 ஏன் சிட் பேக் பண்ற? ஃபுட்பால் ஒரு சேயிங் இருக்கு, 2-0 இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஸ்கோர் லைன் அப்படின்னு. 2-0 டேஞ்சரஸ்னா 1-0 ஒண்ணுமே கிடையாது ஃபுட்பால்ல. அது எஸ்பெஷலி இப்போ எக்ஸ்ட்ரா நாக் அவுட் கேம் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு, அதுக்கப்புறம் இது இருக்குங்க பட்சத்துல வந்து 1-0 சிட்டிங் பேக் மேட் நோ சென்ஸ் டு மீ. லைக் வந்து ஓகே பிளேயர்ஸ் கொஞ்சம் லேட்டா கொண்டு வந்தா, பட் தி இன்டென்ட் அட்டாக் 1-0 போனதுக்கு அப்புறமா அட்டாக் பண்ற இன்டென்ட் சுத்தமா இல்ல இங்கிலாந்து இருந்து. அது நீ பிளேயர்ஸ் சொல்லலாம் ஓரளவுக்கு, பிகாஸ் வந்து லைக் some of the players did not turn up. But Jude Bellingham 0 out of 10, Harry Kane 0 out of 10, Morgan Rogers assist தவிர ஒண்ணுமே பண்ணல. ஆல் காரன் வந்து he tried, that's about it. பெஸ்ட் பிளேயர், பெஸ்ட் இங்கிலாந்தோட பெஸ்ட் பிளேயர் அந்த கேம்ல பார்த்தோம்னா ஜட் ஸ்பென்ஸ் தான். ஜட் ஸ்பென்ஸ் உச்ச கொடுத்தா ஆனா ஒரு வந்து அதாவது என்னன்னா அந்த காங்கோ ஒரு அந்த ஒரு ஹாஃப் பர்ஃபார்மன்ஸை தவிர்த்து he has been super this world cup. ஜட் ஸ்பென்ஸ் செம்மையா ஆடிருக்கான், செம்மையா அந்த கேம். ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ பிளேயர்ஸ் ஹூ கேன் சே தட் ஓகே நான் நல்லாங்கவே அப்படின்னு. 1-0 அப்புறமா வந்து பேசிக்லி உட்காட்டோம். அண்ட் பேசிக் அர்ஜென்டினா சொல்றோம், ஏன்னா அர்ஜென்டினா வந்து கம்பேக் எக்ஸ்பர்ட்ஸ். அது வந்து நமக்கு தெரியுது அர்ஜென்டினா வந்து தேவில் நீ கொஞ்சம் டைம் அண்ட் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அடிச்சு பிடிச்சி எப்படி கோல் வச்சிருவாங்கன்னு. இப்போ வந்து நமக்கு தெரியுது, ஆனா டுக்கலுக்கு தெரியலங்கிறதா ஒரு பெரிய இதுவாவே இருக்கு. ஏன் அவ்வளவு அல்ட்ரா டிஃபென்சிவா போயிட்டு அர்ஜென்டினா போய் மொத்தமா இந்த பால் நீயே வச்சுக்கோ, எங்களுக்கு முடிஞ்சா பிரேக் டவுன் பண்ணீங்க டிஃபென்ஸ். எனக்கு என்ன புரியலன்னா, நான் ஒரு நிமிஷம் நினைச்சிருந்தேன் ஓகே நம்ம டிஃபென்ஸ்ல நம்ம பிரைம் கேலினி, நெஸ்டா, மால்டினி, ஜான் டெர்ரி, ஃபர்டினாண்ட், விடிச், டோனி ஆடம்ஸ் இந்த மாதிரி ஒரு பிரைம் பிளேயர்ஸ் இருந்தாங்க நான் நினைச்சிருந்தேன். பிகாஸ் தட்ஸ் வாட் ஹி தாட் when he went ultra defensive. எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் வந்து அர்ஜென்டினா வந்து பேசிக்லி வந்து அட்டாக் பண்றாங்க, சான்சஸ் கிரியேட் பண்றாங்க, பிக் ஃபார் 2 சேவ் பண்றான், ஒரு போஸ்ட் அடிக்கிறான், ஒரு கிளியரன்ஸ் போகுது, ஜெட் ஸ்பென்ஸ் ஒரு மெஸ்ஸில் ஒரு வேற லெவல் டேக்கிள் பண்றான், மாத்தி அடிக்கிறானுங்க. அண்ட் வந்து ஒரு சேயிங் இருக்கு, லைக் வந்து ஒரு கதவை வந்து நீங்க எவ்வளவு தட்டுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உடையும் அப்படின்னு சொல்லி. இப்போ கதவை வந்து பூட்டு ஓபன் பண்ணி திறக்க முடியல, இல்ல இது பண்ணி திறக்க முடியலன்னா நீங்க வந்து அடிச்சு வச்சுதான் ஒர்க்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்டினா were not knocking on the door, they were banging on the door. போட்டு மிதி மிதிச்சிருந்தானுங்க நம்ம இங்கிலாந்து டிஃபென்ஸை போட்டு. அண்ட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் they were definitely going to score. அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. எனக்கு ஏன் வந்து அப்படி ஒரு பின்னாடி போய் உட்காந்துட்டோன்னு எனக்கு புரியல. அண்ட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் கோல் வரவே இருந்துச்சு, கோல் வந்துருச்சு. என்சோ ஃபெர்னாண்டஸ் பேங்கர் ஆஃப் அ கோல். பிக் ஃபார் ஒரு கொஸ்டின் நீங்க கொஸ்டின் பண்ணலாம், ஏன் வந்து அவ்வளோ இது லைக் வை வாஸ் ஹி, பிகாஸ் யூ would think he should be able to save that, பட் அவரோட பொசிஷனிங் வந்து கொஸ்டின் பண்ணலாம் நீங்க. பட் நான் வந்து பண்ண மாட்டேன், பிகாஸ் இட் வாஸ் அ பேங்கர் ஆஃப் அ ஸ்ட்ரைக் அண்ட் இட் வாஸ் கமிங். பிகாஸ் 2 நிமிஷம் முன்னாடி தான் போஸ்ட் அடிச்சானுங்க, அப்புறம் பிக் ஃபார் எல்லாமே சேவ்லாம் பண்ணியிருந்தானுங்க. ஸோ இட் வாஸ் கமிங். சரி ஓகே, அதுக்கப்புறமா வந்து சரி 1-1 போயிட்டோம், இப்பயாச்சும் வந்து அட்டாக்கிங் சப்ஜெக்ட் கொண்டு வருவான் அந்த மாதிரி நான் நினைச்சிருந்தேன் நானு. பட் ஃபார் சம் ரீசன் he stuck on டிஃபெண்டர்ஸா கொண்டு வந்தான். அண்ட் பிஃபோர் யூ நோ இட் அர்ஜென்டினா kept on attacking and 2-1 ஆயிடுச்சு. அண்ட் எனக்கு தெரிஞ்சது அர்ஜென்டினா ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சப்போ எனக்கு தெரிஞ்சது ஓகே 90 மினிட்ஸ்ல முடிச்சிருவாங்க, லைக் ரெகுலேஷன் முடிச்சிருவாங்க, எக்ஸ்ட்ரா டைம்ல கொண்டு போக மாட்டாங்க எனக்கு அப்பவே தெரிஞ்சது. பிகாஸ் இங்கிலாந்து were in no mode to attack. எக்ஸ்ட்ரா டைம் காரணமாக தான் ஆனானுங்க. அண்ட் த வர்ஸ்ட் பார்ட் இஸ், இதுல என்ன வர்ஸ்ட் பார்ட்னா 2-1 போனதுக்கு அப்புறமா தான் டூக்கல் வந்து நம்ம ராஷ்போர்டையும் டோனியும் அப்படியே சும்மா போட்டு டெஸ்பரேஷன்ல போட்டு நம்ம இது பண்ணலாம் அப்படின்னா தலைவனுக்கு தோணி இருக்கு போல. ஏன்னா பார்த்ததுக்கு அப்புறமா யூ ஹேட் தம் ஆன் த பெஞ்ச். நீ 2-1 90 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் நீ வந்து கொண்டு வரன்னா எனக்கு அது புரியவே இல்லை. லிட்டரலி த்ரூ மீ பேக் டு 2022 வேர்ல்ட் கப் பிரான்ஸ் கேம்ல வந்து ஐ திங்க் ஹி பாட் ஆன் கிரீலிஷ் அண்ட் மேரிசன் இன் லைக் 90+ சம்திங் மினிட் நினைக்கிறேன். வந்து லைக் யூ ஹேட் தம் ஆன் த பெஞ்ச். உனக்கு அட்டாக்கிங் ஆப்ஷன்ஸ் பெஞ்ச் தந்துக்கு நான் உங்களை அப்புறமா நீ அவங்க வந்து ரொம்ப லேட்டா தான் யூஸ் பண்றீங்க. அப்போ புரியவே இல்லை சுத்தமா. அண்ட் உண்மையே சொல்ல போனா அர்ஜென்டினா 3-4 வச்சுக்கலாம், பிகாஸ் தே ஹேட் பெட்டர் சான்சஸ். இங்கிலாந்து வந்து ஏதோ 2 கவுண்டர் ட்ரை பண்ணாங்க, பட் தே ஹார்ட்லி அட்டாக் பிகாஸ் எவனுமே இல்லை. அவங்க ஜூடு கேன்லாம் ஒத்தையா ட்ரை பண்ணாங்க, அவங்களால முடியல. பிகாஸ் சப்போர்ட்டுக்கு எவனுமே ஓடினா தானே தெரியும். லைக் வந்து அவ்வளோ கேவலமா இருந்துச்சு. அண்ட் ஒன்னும் இல்லை, இங்கிலாண்டோட பெஞ்சே பார்ப்போமே. இங்கிலாந்து பெஞ்சில் வந்து அட்டாக்கிங் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கிற பிளேயர்ஸ் வந்து எபரிச் எசே, மடுவைக்கே, ஆலி வாட்கின்ஸ், கோபி மைனோ, சாக்கா, and then Rashford and Ivan Toney. You have like 6-7 attacking options benchல, and you don't even use one of them. Rashford, Toney ஏதோ பிச்சை போடுறதுக்காக 90 செகண்ட் மேல கொண்டு வந்தான்.
2-1 போனதுக்கு அப்புறம் 2-1 டவுன் போனதுக்கு அப்புறமா லைக் உனக்கு பெஞ்சில் ஆப்ஷன்ஸே இல்ல அப்ப நீ வந்து டிஃபெண்டர்ஸ் தான் கொண்டு வந்தானோ அப்படின்னா ஓகே, லைக் உனக்கு ஒரு வழியே இல்லைன்னா. பட் இவ்வளோ பேர் நீ வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணாம இருக்கிறது இன் அ கேம் தட் யூ ஹேவ் டு வின். ஐ வுட் ராதர் நம்ம அட்டாக் போய் நம்ம 3-1 தோக்கது தேன் த வே வி லாஸ்ட். அட்லீஸ்ட் வந்து அட்லீஸ்ட் அந்த மாதிரி போனாலாவது நம்ம சொல்லலாம் நம்ம வந்து அட்டாக் ட்ரை பண்ணோம், வி கிரியேட்டட் சான்சஸ், டிஃபென்ஸை டெஸ்ட் பண்ணோம், ஆனா அவங்க டிஃபெண்டர்ஸ் நல்லா பண்ணானுங்க, அப்புறம் அவங்க கவுண்டர்ல அவங்க அடிச்சாங்க, அவங்க இதை வச்சுன்னு அப்படின்னாவும் சொல்லலாம். பட் இந்த மாதிரி கேவலமா தோக்குறதுங்கிறது ஒத்துக்கவே முடியாது. அண்ட் இந்த மாதிரி சவுட் கேட் பண்ணி பார்த்துருக்கோம், இந்த மாதிரி 1-0 போயிட்டு உட்காந்து இது பண்ணதுக்கு அப்புறமா. அண்ட் சேம் திங் தாமஸ் டுக்கல் இஸ் டூயிங். அண்ட் இது பத்தாதுக்குன்னு போஸ்ட் மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து சொல்றோம் இந்த மாதிரி, ஓ திஸ் இஸ் ப்ராபப்லி தி பெஸ்ட் கேம் வி ஹவ் பிளேட், ஐ ஹேவ் நோ ரிக்ரெட்ஸ், நோ ரிக்ரெட்ஸ். ஸோ செமிஃபைனல் இந்த மாதிரி தோக்குறதுங்கிறது உனக்கு நோ ரிக்ரெட்ஸ். ஓகே, clearly says that you're not a winner, you're a loser. அந்த லூசர் மென்டாலிட்டி கிளீனா உங்ககிட்ட இதுவாயிருக்கு. அதுக்கப்புறமா வந்து சொல்றா அப்படி இந்த மாதிரி இட்ஸ் ஈஸி டு சே தட் வி லாஸ்ட் பேஸ்ட் ஆன் டிசிஷன்ஸ். டேய் மூதேவி, தோத்துட்டோம்டா, டிஃபென்சிவ் சப்ஸ்டியூட் போயிட்டு ஓவரா டிஃபென்சிவா போயிட்டு தோத்துட்டோம். இட் இஸ் ஈஸி டு சே, ஏன்னா எங்களுக்கு தெரியுது, சும்மா ஃபுட்பால் பாக்குற எங்களுக்கே தெரியுது இவ்வளோ கோச்சிங் பேரஸ் வச்சிருக்க நீ, இவ்வளோ டீம் அனலிஸ்ட் இதெல்லாம் வச்சிருக்க நீ, இதுவும் உங்களுக்கு தெரியல வந்து உங்க டிஸ்டன்ஸ் தால இது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு டிஃபென்சிவா போயிட்டு சொல்லிட்டு. ஐ அண்டர்ஸ்டாண்ட் பீங் பிராக்மேட்டிக், பட் அதுக்கு இவ்வளவு டிஃபென்சிவா, அதுவும் அகேன்ஸ்ட் அன் அர்ஜென்டினா டீம் தட் ஆர் வேர்ல்ட் சாம்பியன்ஸ், லாஸ்ட் மினிட்ஸ்ல அடிக்கிற டீம்கிட்ட வந்து 1-0 போயிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லி டிஃபென்சிவா உட்காருங்கிறது பிகஸ்ட் கிரைம் மூவ். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட், லைக் ஆன விதத்து வந்து லைக் டேக்ஸ் மீ பேக் டு வந்து டுக்கலோட ஃபர்ஸ்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸோ சம்திங் லைக் தட். வந்து ஐ திங்க் அவங்க வந்து கேட்டாங்க போல இந்த மாதிரி யூரோ 2024 இங்கிலாந்து பர்ஃபார்மன்ஸ் பத்தி என்ன நினைச்சீங்க அப்படின்னு. லைக் வந்து அவங்க ட்ரை பண்ணல, they didn't do enough or something அந்த மாதிரி சொன்னா, அந்த மாதிரி நான் மாத்த போறேன்னு சொன்னா. and he basically did the same thing here. இதே தான் அங்கேயும் பண்ணான். எனக்கு என்ன போடலன்னா, ஆலி வாட்கின்ஸ் மட்டமான பிளேயரா, கோபி மைனோ மட்டமான பிளேயரா, ஐவன் டோனி மட்டமான பிளேயரா, எபரிச்சியஸே மட்டமான பிளேயரா, வாட் எவர் யூ மை திங்க் ஆஃப் ஹிம், மடுவைக்கே ஒரு மட்டமான பிளேயரா, சாக்கா ஒரு மட்டமான பிளேயரா, இவ்வளோ பேர் வந்து யூ டோன்ட் ரேட் டிஸ்பைட் பீங் 1-1 or 2-1 டவுன் வந்து உனக்கு கொண்டு 1-1 இருக்கும் போதே நீ உனக்கு கொண்டு வரணும்னு தோணலையா? எக்ஸ்ட்ரா டைம் தான் ஆடி வந்து ஓகே அப்புறமா கொண்டு வரலாம்னு நினைச்சியா நீ? வேர் இஸ் த பிரெயின் ஃப்ரம்? எனக்கு என்னன்னே சுத்தமா போல. தட்ஸ் வை ஐ எம் மோர் ஆங்கிரி. இதுவே நம்ம வந்து எல்லா அட்டாக்கர்ஸ் கொண்டு வந்து நம்ம ட்ரை பண்ணி நம்ம 3-1 4-1 தோத்தா கூட அட்லீஸ்ட் அவங்க கீப்பரை டெஸ்ட் பண்ணி டிஃபென்ஸை டெஸ்ட் பண்ணி பண்ணியிருந்தா கூட வுட் பி லைக் ஓகே நம்ம ட்ரை பண்ணோம் பட் இட் நாட் ஒர்க் அவுட் அப்படின்னா கூட ஓகேன்னு ஒத்துன்னு இருப்பேன் நானு. ஆனா இவ்வளவு கேவலமா கோழத்தனமா தோக்குறதுங்கிறது என்னால ஒத்துக்கவே முடியாது. சாக் டுச்சல் டு நவ் சாக் தாமஸ் டுக்கல் எஸ்டர்டே இட்செல்ஃப். அவன் நேத்திக்கே வந்து தோத்தப்பவே வந்து யூஎஸ்ல இங்கிலாந்துக்கு ஃபிளைட் எடுக்காம நேரா ஜெர்மனிக்கு வீட்டுக்கு எடுத்துட்டோம். இங்கிலாந்து பக்கமே தலைச்சு பறக்க கூடாது அவன். ஆனா நம்ம எஃப்ஏ வந்து அவங்களுக்கும் அறிவு இல்லை, யூரோ 2028 வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் கொடுத்துட்டு இருக்கானுங்க. ஸோ இன்னொரு டோர்னமெண்ட்டுக்கும் நம்ம அப்படியே கோவிந்தான்னு சொல்லலாம். இட்ஸ் கமிங் ஹோம் அதெல்லாம் இனிமே கனவு தான். இட்ஸ் நெவர் கமிங் ஹோம் until we change our style of play, until we change தாமஸ் டுக்கல். எனக்கு நம்பிக்கை இல்லை யூரோ 2028 ஜெயிப்போம் அப்படின்னு. மேபி செமிஃபைனல், இன்னொரு செமிஃபைனல் போலாம், மேபி ஃபைனலே திரும்ப போலாம். பட் ஐ டோன்ட் பிலீவ் வில் வின் இட் பிகாஸ் தாமஸ் டுக்கல் ஒரு கோரியன் ஐட்டம். ஐ டோன்ட் கேர், என்னன்னாலும் சொல்லலாம், ஒரே ஒரு டோர்னமெண்ட் தான் ரியாக்ஷன் சொல்லலாம். பட் எனக்கு நம்பிக்கை இல்லை that தாமஸ் டுக்கல் will get us over the line in யூரோ 2028. இதான் என்னுடைய கருத்து. நீங்க என்ன நினைச்சீங்கன்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் இன்னொரு வீடியோல லைவ்ல உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், ஸ்டே சேஃப் எவ்ரிபடி.